வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி மாலை 6 மணி செய்திகள். வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் முதலில் குவஹாத்தி கொல்கத்தா வழித்தடத்தில் இயக்கப்படும். மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் வெள்ளோட்டம் நடைபெற்றதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். டிசம்பர் மாதத்தில் சரக்கு சேவை வரி மூலம் 1,75,000 கோடி ரூபாய் வருவாய். முந்தைய ஆண்டை விட 6 விழுக்காடு அதிகமாக கிடைத்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் அறிவிப்பு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து கூறிய அமைச்சர்கள். திமுக மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் வாழ்த்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு புத்தாண்டு வாழ்த்து கூறிய முன்னாள் அமைச்சர்கள். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் மூத்த நிர்வாகிகளும் வாழ்த்து கூறினர். அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 10,175 பேர் விருப்ப மனு. எடப்பாடி பழனிசாமி தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என கூறி 2,187 பேர் விருப்ப மனு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். உறங்கும் வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் முதலில் குவஹாத்தி கொல்கத்தா வழித்தடத்தில் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், உறங்கும் வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலை மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை ஓட்டம் முடிந்து சான்றிதழும் பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த ரயிலை முதலில் குவஹாத்தி கொல்கத்தா வழித்தடத்தில் இயக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். வரும் நாட்களில் உறங்கும் வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்திய ரயில்வேயில் இது குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றும், இந்த ரயிலில் இரவில் நெடுந்தொலைவுக்கு செல்லும் பயணிகளுக்கு உலக தரத்திலான வசதிகள், பாதுகாப்பு ஆகியவற்றுடன் நவீன பயண அனுபவத்தை கொடுக்கும் என்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்த ஆண்டின் இறுதிக்குள் 12 வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் தயாரிக்கப்பட்டு மற்ற தடங்களில் இயக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். வந்தே பாரத் ரயில் பெட்டிகளுக்கு உலகெங்கும் தேவையுள்ளதாகவும், அதனால் இவ்வகை பெட்டிகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். டிசம்பர் மாதத்தில் சரக்கு சேவை வரி வருவாயாக 1,75,000 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 6 விழுக்காடு அதிகமாகும். சரக்கு சேவை வரி மூலம் கிடைக்கும் வருவாயாக பெறப்படும் தொகை குறித்து மத்திய நிதி அமைச்சகம் மாதந்தோறும் அறிக்கை வெளியிட்டு வருகிறது. இந்நிலையில் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் 1,75,000 ரூபாய் சரக்கு சேவை வரி மூலம் வருவாயாக பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. 2024 டிசம்பரில் 1,65,000 கோடி ரூபாய் வரி வருவாயாக பெறப்பட்டுள்ளது. அதைவிட 2025 டிசம்பரில் வருவாய் 6 விழுக்காடு அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுக அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ஏவாவேலு, ரகுபதி, பெரிய கருப்பன், மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, நாசர், அன்பில் மகேஷ், டிஆர்பி ராஜா ஆகியோர் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோல் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும், செந்தில் பாலாஜி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும், திமுக நிர்வாகிகளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்க ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் திமுக தொண்டர்கள் குவிந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அக்கட்சி நிர்வாகிகள் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை அடையாற்றில் உள்ள அவரது முகாம் அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர்கள் முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், அன்பழகன், ஜெயக்குமார், கருப்பண்ணன், ரமணா, மாதவரம் மூர்த்தி, வளர்மதி, கோகுல இந்திரா ஆகியோர் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோல் அதிமுக மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய செயலாளர்கள் ஆகியோரும் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தன்னை சந்தித்த நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி திருப்பதி காலண்டர் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட 10,175 பேர் விருப்ப மனு அளித்துள்ளனர். அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களிடம் டிசம்பர் 15 முதல் விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டது. விருப்ப மனு வாங்க நேற்று கடைசி நாள் என்பதால் கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகள் பலரும் திரண்டு விருப்ப மனுக்களை வாங்கி விண்ணப்பித்தனர். இந்த நிலையில் அதிமுக தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக சார்பில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டுமென 2,187 விருப்ப மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்துள்ளது. ஜனவரி 2, 3 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் திமுக ஆட்சியில் 23ஆம் புலிகேசி ஆட்சி போல் உள்ளது என்றும், கஞ்சா மற்றும் போதைப் பொருள் விற்பவர்கள் டோர் டெலிவரி செய்கிறார்கள் என்றும் மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக மீண்டும் வர வேண்டும், தமிழ்நாடு அமைதியாக இருக்க வேண்டும், போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது, குழந்தைகள் முதல் பாட்டிகள் வரை பாதுகாப்பு இருக்க வேண்டும், ஊழல் இல்லாத ஆட்சி, சமமான ஆட்சி, உண்மையான ஆட்சி அமைய வேண்டும், உண்மையான விடியல் ஆட்சியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொடுப்பார் என்று அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். எல்லாருக்கும் வருவாங்க தம்பி, எல்லாருக்கும் ரசிகர்கள் வருவார். ரசிகர்கள் இருந்தால் அது முதல் வரும்போது அந்த முகத்தை பார்க்குறதுக்கு சினிமா கவர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் எப்போவுமே நம்ம அமிதாப் பச்சன் வந்தாருன்னா கூட கூட்டம் கூடும். அமிதாப் பச்சன் எவ்வளோ காலமாக சினிமாவில் இருக்கார். அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை, கூட்டம் கூடுறது வச்ச இல்லை. மக்கள் தீர்மானிக்கணும். மக்கள் நம்மளை ஆளக்கூடியவர்கள் யார், நம்மளை ஆளக்கூடிய நிர்வாக திறன் படைத்தவர் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும். அதுபோன்ற நிரூபித்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். எனவே அதுக்குள்ளே மற்ற யாரையும் இது முதல் தொடக்கனால யாரையும் நான் சாட விரும்பலை. தம்பி கேட்டதுனால சொன்னேன். மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் முடிவெடுப்பார்கள். மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். மதுரையில் 200 கோடி மாநகராட்சியுடைய வரிப்பணம் இன்றைக்கி திமுக நிர்வாகிகளால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தீர்வே கிடைக்கவில்லை. ஒரு மேயர் இல்லாமல் ஒரு மாநகராட்சி 3 மாதங்களுக்கு மேலாக நடைபெறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிகப்பெரிய சக்தியாக அதிமுகவும் தேசிய பாஜகவும் இணைந்து செயல்படுவதை பார்த்து தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொறாமைப்படுகிறார் என்று திருப்பரங்குன்றத்தில் நடிகை கஸ்தூரி தெரிவித்துள்ளார். பாஜக ஆதரவாளரும் நடிகையுமான கஸ்தூரி திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் அட்வான்ஸாக பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் என்று தெரிவித்தார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிகப்பெரிய சக்தியான அதிமுகவும் தேசிய தலைமையாக பாஜகவும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும் அதை பார்த்து தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொறாமைப்படுகிறார் என்று நடிகை கஸ்தூரி தெரிவித்தார். உங்களுக்கே இந்த கேள்விக்கு பதில் தெரியுங்க. நான் இதோ 5 வருஷம் ஆயிப்போச்சு. அவரு சொன்ன சொல் தவறாமல் அதே அந்த சொன்ன சொல்லல நிக்கணுமா இல்லையா? விடியல் தர போறாருன்னு சொன்னாங்க. அப்ப விடியல் தந்துட்டாருன்னு சொன்னா பேச்சு மாறினதா ஆயிரும் இல்லையா? அதனால அதை ஃபியூச்சர் டென்ஸ்லயே வச்சிருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கே தெரியும், இப்போ 1ஆம் படை வீடான திருப்பரங்குன்றத்துல நின்றுகிட்டு 6ஆம் படை வீடான திருத்தணியை பத்தி நம்ம பேசுறோம். திருத்தணியில பேக் டு பேக் ஒரு நாள் ஒரு பாவம் வாயில்லாதவர்கள்னு சொல்லணும், புலம்பெயர் தொழிலாளர்களுக்கெல்லாம் நம்ம மொழி தெரியல, அவங்க ஏதோ அவங்க ஒரு மனிதர்களா இருப்பாங்கன்னு நினைச்சு ஆரம்பிச்சா அவங்க கழுத்துல வச்ச கத்திய அவங்க மேலேயே வச்சு வெட்டுறது. அதை நம்ம பேச கூட நம்மளுக்கு பதறுது. அதை பார்த்து அதுவே ஓயாத நேரத்துல அடுத்த நாள் ஜமால் என்கிற ஒரு கெங்கவள்ளியில் 15 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன நபர் மலைப்பகுதியில் மரத்தில் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி 11வது வார்டிற்கு உட்பட்ட கணேசபுரம் பகுதியை சேர்ந்த சின்னப்பனின் மகன் செல்வநாதன் என்பவர் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி தனது மகனை பேருந்தில் கல்லூரிக்கு அனுப்பி வைத்துவிட்டு வீட்டிற்கு வருவதாக சொல்லிவிட்டு சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை. இதனையடுத்து அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் கெங்கவள்ளி காவல் நிலையத்தில் கணவனை மீட்டு தர கோரி புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து செல்வநாதனை தேடி வந்தனர். இதனிடையே கடம்பூர் மலைப்பகுதியில் காங்காட்டம்மன் கோவில் அருகே உள்ள மரத்தில் ஒருவர் தூக்கில் தொங்கியபடி அழுகிய நிலையில் கிடப்பதாக
மாடு மேய்க்க சென்றவர்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று மரத்தில் தொங்கிய உடலை கீழே இறக்கி பார்த்தபோது காவல் நிலையத்தில் புகார் அளித்த பெண்ணின் கணவர் செல்வநாதன் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மதுரை விமான நிலையம் செல்லும் சாலையில் ஆட்டோ ஓட்டுநர் அரிவாளால் வெட்டி உயிர் மாய்த்துவிட்டு தப்பிச் சென்ற 4 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மதுரை விமான நிலையம் செல்லும் சாலையில் விருசமரத்து ஊரணி பகுதியைச் சேர்ந்த மூக்கையா தேவரின் மகன் முனிஷ் என்பவர் ஆட்டோ ஓட்டுநராக வேலை செய்து வந்தார். இந்நிலையில் இன்றிரவு மதுரை விமான நிலைய சாலையில் தனது சகோதரியுடன் நின்று கொண்டிருந்தார். அப்போது பெருங்குடி பகுதியைச் சேர்ந்த 4 பேர் முனிஷிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு திடீரென கையில் வைத்திருந்த கத்தி மற்றும் அரிவாளால் முனிஷை வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் முனிஷ் உயிரிழந்தார். இதனை அறிந்த விமான நிலையம் சென்றவர்கள் அவனியாபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் முனிஷின் உடலை மீட்க முற்பட்டனர். அப்போது முனிஷின் உறவினர்கள் உடலை எடுக்க விடாமல் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் உயிர் மாய்த்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதனையடுத்து குற்றவாளிகளை கைது செய்வோம் என காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். அதன் பின்னர் காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்திய ராணுவத்தில் 30 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்று ஊருக்கு திரும்பிய ராணுவ வீரர் ரவிக்குமாருக்கு மன்னார்குடி அருகே கிராம மக்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் மேல திருப்பாலக்குடி கிராமத்தை சேர்ந்த கனிமொழியின் கணவர் ரவிக்குமார் என்பவர் இந்திய ராணுவத்தில் சேர்ந்து ஜம்மு காஷ்மீரில் டெல்லி, இந்திய பாகிஸ்தான் எல்லை, இந்தியா சீனா எல்லை, அருணாச்சல பிரதேசம் என பல்வேறு இடங்களில் 30 ஆண்டுகளாக பணியாற்றினார். மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பில் உள்ள இராணுவ படைக்கு இந்திய நாட்டின் மூலம் அனுப்பப்பட்டு இஸ்ரேல் நாட்டில் நடைபெற்ற போரிலும் ரவிக்குமார் பணியாற்றினார். இந்நிலையில் இந்திய இராணுவத்தில் 30 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற அவர் தமிழ்நாடு திரும்பிய போது அவரை வரவேற்கும் விதமாக மேல திருப்பாலக்குடி கிராம மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய மருமகனாக நினைத்து மேலதாள வாத்தியங்களுடன் பட்டாசுகள் வெடித்து மேல திருப்பாலக்குடி விநாயகர் கோவிலிலிருந்து வரவேற்று அவருடைய வீடு வரை அழைத்து சென்று ஆரத்தி எடுத்தனர். அங்கு அவருக்கு ஆரத்தி எடுத்தனர். அதன் பின்னர் அவரது மகன் ரெப்ரைட் என கூறி தந்தை ரவிக்குமாருக்கு வணக்கம் செலுத்திய சம்பவம் அனைவரின் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியது. இதேபோன்று மனைவி கனிமொழியும் கணவருக்கு சல்யூட் அடித்து மரியாதை செலுத்தினார். கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சால்வை அணிவித்து மகிழ்ந்து வித்தனர். அப்போது தங்களுடைய கிராமத்தின் மாப்பிள்ளை ரவிக்குமார் போல ஒவ்வொரு இளைஞரும் முன் உதாரணமாக கொண்டு இந்திய இராணுவத்தில் சேர்ந்து இந்திய நாட்டிற்கு சேவையாற்ற வேண்டும் என மேல திருப்பாலக்குடி கிராம மக்கள் தெரிவித்தனர். வேடசந்தூர் அருகே தனது விவசாய நிலத்தில் மின் மோட்டாரை இயக்க சென்ற விவசாயி கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அடுத்த கல்வார்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கோலார்பட்டியில் வசித்து வரும் வடிவேல் என்பவருக்கும் திருமணமான நிலையில் 2 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் இன்று அதிகாலையில் தனது விவசாய நிலத்தில் உள்ள கிணற்றிலிருந்து நீர் இறைப்பதற்காக மின் மோட்டாரை இயக்க சென்றார். அப்போது கிணற்றில் நீர் உள்ளதா என பார்ப்பதற்கு தனது கையில் உள்ள டார்ச் லைட்டை அடித்தவாறே கிணற்றுக்குள் இறங்கினார். அப்போது நிலை தடுமாறி கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்தார். கிணற்றுக்கு சென்ற வடிவேலு வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் குடும்பத்தினர் தேடி வந்தபோது வடிவேல் தனது கையில் வைத்திருந்த டார்ச் லைட் கிணற்றில் உள்ள மரக்கிளையில் சிக்கி எரிந்து கொண்டிருந்ததை கண்டதும் வடிவேல் கிணற்றில் விழுந்து இறந்து விட்டார் என்பதை அறிந்தனர். உடனே காவல் நிலையத்திற்கும் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் வடிவேல் உடலை மீட்டனர். அதன் பின்னர் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேடசந்தூர் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். காரைக்குடி அடுத்த பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள கற்பக விநாயகர் திருக்கோவிலில் புத்தாண்டை முன்னிட்டு ஐயப்ப பக்தர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று விநாயகர் பெருமானை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அடுத்த பிள்ளையார்பட்டியில் உலக பிரசித்தி பெற்ற கற்பக விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இன்று ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அதிகாலையிலேயே 4:15 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. அதன் பின்னர் கற்பக விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதை அடுத்து முதல் கடவுளான போற்றப்படுகின்ற விநாயகர் பெருமான் தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சிறப்பு பூஜையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்களும் விரதம் இருந்து ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வரும் பக்தர்களும் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 மணி நேரம் காத்திருந்து பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபட்டனர். பிள்ளையார்பட்டியில் புத்தாண்டை முன்னிட்டு விநாயகர் பெருமானுக்கு நடைபெறும் சிறப்பு பூஜை நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
பக்தர்களின் போக்குவரத்து வசதிக்காக தமிழக அரசு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. ஆங்கில புத்தாண்டு விடுமுறையின் காரணமாக அண்ணாமலையார் திருக்கோவிலில் வெளி மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் புத்தாண்டு விடுமுறை காரணமாக வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய குவிந்தனர். இந்நிலையில் அதிகாலையில் அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. சிறப்பு பூஜையில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்களும் தமிழகத்தை சேர்ந்தவர்களும் திரளாக கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து அண்ணாமலை, உண்ணாமலை அம்மனை வழிபட்டனர். ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அரையாண்டு தேர்வு விடுமுறை, ஐயப்ப சீசன் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் குவிந்து வருகின்றனர். இதனால் வின்ஸ் மற்றும் ரோப் கார் நிலையங்களில் நீண்ட வரிசையில் பக்தர்கள் காணப்படுகின்றனர். பக்தர்கள் வசதிக்காக குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாக யானைப்பாதையில் மலை ஏறவும் படிப்பாதை வழியாக கீழே இறங்கவும் கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மலைக்கோவிலில் இலவச மற்றும் கட்டண தரிசன வரிசைகளில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் 3 மணி நேரம் காத்திருந்து தண்டாயுதபாணி சுவாமியை வழிபட்டனர். பக்தர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்யவும் குடிநீர், மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை கோவில் நிர்வாகம் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளது. பக்தர்கள் பாதுகாப்பிற்காக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பழனி மலை அடிவாரம் மற்றும் மலைக்கோவில் பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் ஆக்கூரில் புத்தம் புதிய பிரவீன் ஜுவல்லர்ஸ் தங்க நகை கடையை தங்க நகை வியாபாரிகள் சங்க மாநில தலைவர் தேஜா நந்து திறந்து வைத்தார். காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள ஆக்கூரில் புத்தம் புதிய பிரவீன் ஜுவல்லர்ஸ் தங்க நகை கடை திறக்கப்பட்டுள்ளது. இந்த கடையை அடகு மற்றும் தங்க நகை வியாபாரிகள் சங்க மாநில தலைவர் சுவாமி தேஜா நந்து குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இந்த பிரவீன் ஜுவல்லரியில் தரமான நகைகள் விற்கப்படுவதாகவும் இதை பொதுமக்கள் வாங்கி பயன்பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த விழாவில் நகை கடை உரிமையாளர் பிரவீன் குடும்பத்தினர் மற்றும் அடகு மற்றும் தங்க நகை வியாபாரிகள் சங்க மாநில துணைத் தலைவர் பவித்ராம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இப்போது இந்த பிரவீன் ஜுவல்லரி ஆக்கூர் கூட்டோடு திருப்பவிழா இப்போது 9 மணி நடைபெற உள்ளது. இதுக்கு இந்த கடை கடைக்காரருக்கும் மற்றும் அவங்க குடும்பத்தாருக்கும் இந்த பகுதி மக்களுக்கும் அனைவருக்கும் மனமான வாழ்த்துக்கள். இந்த கடையில் தமிழ்நாடு முழுவதும் நான் சொல்வது போல இங்கே தரமான பொருள் நியாயமான விலை விற்பனை செய்தால் பொதுமக்கள் அனைவரும் எப்போதும் நல்ல ஆதரவு வழங்க வேண்டும் என்று நான் தமிழ்நாடு அடக்கு மற்றும் நகர சங்க சார்பாக என்ன சார்பாகவும் மனமான வாழ்த்துகிறேன். அதே போல பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த ஆங்கில 2026 புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. பொன்னேரியில் கூட்டுறவு தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியின் பொது பேரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூட்டுறவு பதிவாளர் பிரபு, வங்கியின் செயலாளர் யுவராஜ் ஆகியோர் தலைமை வகித்தனர். இதில் ஆண்டறிக்கை, தணிக்கை அறிக்கை, செலவினங்களை அங்கீகரித்தல், நிகர லாப தொகையை பங்கிடுதல் ஆகிய தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டன. இக்கூட்டத்தில் திட்ட மேற்பார்வையாளர் மகேஸ்வரி, விக்னேஷ், வங்கியின் ஊழியர்கள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பேரூராட்சி தலைவர் செல்வராணி தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து புத்தாண்டை கொண்டாடினார். ஓமலூரை தூய்மையாக வைத்திருக்கும் பணியாளர்களை சிறப்பிக்கும் வகையில் அவர்களுடன் பேரூராட்சி தலைவர் செல்வராணி புத்தாண்டை கொண்டாடினார். தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் கேக் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேரூராட்சி தலைவரின் கணவரும் திமுக நகர செயலாளருமான ரவிச்சந்திரனும் கலந்து கொண்டார். அனைவருக்கும் வணக்கம். வெயில், பனி, மழை என்று எதையும் பார்க்காமல் தங்கள் கடமையை செய்து ஓமலூர் பேரூராட்சி பகுதியை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருக்கும் ஓமலூர் பேரூராட்சியின் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் நாங்கள் அனைவரும் நன்றி கடன் பட்டவர்கள். நீங்கள் அனைவரும் போற்றப்படக்கூடியவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் உங்கள் நலனுக்காக பல திட்டங்களை கொண்டுட்டு இப்பொழுது செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். தற்பொழுது காலை உணவு திட்டத்தை கொண்டுட்டு காலை உணவு உங்களுக்கு விரைவில் வழங்கப்பட இருக்கிறது. மற்றும் ஓமலூர் பேரூராட்சி நிர்வாகம் உங்கள் நலனிலும் அக்கறையிலும் மிகவும் கவனத்தோடு செயல்பட்டு உங்கள் நலனுக்காக நாங்கள் இன்றும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தஞ்சாவூரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் பொதுமக்களுடன் கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடினார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் புத்தாண்டையொட்டி பொதுமக்களுக்கு இடையூறாக குடிபோதையில் 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் வருகிறார்களா என்று காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர்.
அப்போது பழைய பேருந்து நிலையம் முன்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களுடன் கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர். தஞ்சாவூரில் ஆங்கில புத்தாண்டையொட்டி பொதுமக்கள் தங்கள் இல்லங்களின் வாசல்களில் குடும்பத்தினரோடு கேக் வெட்டி கொண்டாடினர். திருவிடைமருதூர், திருபுவனம், ஆடுதுறை, பந்தநல்லூர், திருப்பனந்தாள் ஆகிய ஊர்களில் ஆங்கில புத்தாண்டையொட்டி மக்கள் தங்களது இல்லங்களில் குடும்பத்தினரோடு சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடினர். ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர். திருவிடைமருதூர் காவல் ஆய்வாளர் ராஜா தலைமையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் கோவளம் கடற்கரையில் புத்தாண்டை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் ஆடிப்பாடி கொண்டாடினர். திருவனந்தபுரத்தில் உள்ள கோவளம் கடற்கரையில் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளி மாநிலத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் ஆடிப்பாடி கொண்டாடினர். இதன் பின்னர் ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள விடுதியில் ஆங்கில புத்தாண்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக KPY பாலா, வினோத், மரகத நாயகன் பட நடிகரும் இயக்குனருமான முருகானந்தம், திரைப்பட நடிகர் கல்கி ஆகியோர் கலந்து கொண்டு புத்தாண்டை கொண்டாடினர். நள்ளிரவு 12 மணி ஆனதும் வான வேடிக்கைகள் நிகழ்த்தி அனைவரையும் உற்சாகத்துடன் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து அனைவரும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை வழக்கத்தை விட அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரியில் குவிந்தனர். கடற்கரை, சங்கிலித்துறை, முக்கடல், சங்கமம், காட்சி கோபுரம் ஆகிய இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. ஆண்டின் முதல் சூரிய உதயத்தை பார்த்தும் அதனை செல்ஃபி எடுத்தும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லியும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக காணப்பட்டனர். அதன் பின் பகவதி அம்மன் கோவிலிலும் வழிபட்டு சென்றனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி ஆலயத்தில் புத்தாண்டையொட்டி கேரளம், தமிழகம், ஆந்திரம் ஆகிய மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் திரளான பக்தர்கள் வந்திருந்தனர். அவர்கள் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில், கரிக்கம் சாமுண்டேஸ்வரி கோவில் ஆகியவற்றிலும் பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோவில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஆங்கில புத்தாண்டையொட்டி முருகனுக்கு வண்ண மலர்களால் அலங்கரித்து தீப ஆராதனை செய்தனர். கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதி பொதுமக்களும் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகளும் வரிசையில் நின்று குறிஞ்சி ஆண்டவரை வழிபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் காவல்துறையினர் பொதுமக்களுடன் இணைந்து கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடினர். ஆத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் சத்யராஜ் தலைமையில் காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள், பொதுமக்கள் அனைவரும் இணைந்து கேக் வெட்டி புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் அனைவருக்கும் காவல்துறை சார்பாக இனிப்புகள் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் விபத்தில்லா புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. ஓமலூரில் ஒரு சிறு விபத்து கூட நேரிடாமல் தடுத்து விபத்தில்லா புத்தாண்டாக கொண்டாடினர். இதில் காவல்துறை கண்காணிப்பாளர் சஞ்சீவிகுமார் வாத்தியங்கள் முழங்க பொதுமக்களுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடினார். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஆங்கில புத்தாண்டையொட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தமிழக, கேரள மாநிலங்களிலிருந்து அதிக எண்ணிக்கையில் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் திருப்பரப்பு அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். சென்னையை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் நிஷா குற்றாலத்தை விடவும் அழகாக உள்ள குமரி குற்றாலத்தில் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்ததாக தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளுக்கான சிறப்பான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளதாக கேரளா சுற்றுலா பயணி அகஸ்டின் தெரிவித்தார். ஹாய், நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் திருப்பரப்பு அருவி ஃபால்ஸ் பார்க்கறதுக்காக. குற்றாலத்தை விட இது ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே நியூ இயர் இங்கே செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக, சந்தோஷமாக இருக்குது. தண்ணிலாம் ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக ஃப்ளோவாக இருக்குது. ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸிங்காக நல்லா இருக்குது இந்த இடமே. கன்னியாகுமரி மாவட்டமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். வந்திருக்கோம். நியூ இயர்க்கு 2026 நியூ இயராக இங்கே வந்து திருப்பரப்பில் குளிக்க வந்தோம். ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க. நம்ம ஃபேமிலியாக வந்திருக்கோம். நாங்கள் 10-25 பேர் வந்திருக்கோம். நல்லா இருக்குது. இந்த ஃபெசிலிட்டிஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. தண்ணி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா க்ளீனாக இருக்குது. குற்றாலம் சூப்பர், ரொம்ப பக்கம் வேறு, ரொம்ப நல்ல ஃபெசிலிட்டி. ரொம்ப சந்தோஷம், திருப்பி வரதுக்கு தோணுது. தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருக்கு. ஃபேமிலியா வாங்க, நல்ல இடம். ஃபேமிலியா வந்து சேஃபா குளிச்சு சேஃபா போங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறுவர்களுக்கான கூடைப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. 16 வயதுக்கு உட்பட்ட சிறாருக்கு ஆண், பெண் என தனித்தனியாக போட்டி நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற ஆகாஷ் அணியினர் முதல் பரிசை தட்டி சென்றனர்.
அந்த அணியினருக்கு சுழற்கோப்பையும் கேடயமும் வழங்கப்பட்டது. இந்த போட்டியின் முடிவில் சிறார்கள் அனைவரும் ஒன்று கூடி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஆங்கில புத்தாண்டையொட்டி சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள கோவிலில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சோழிங்கநல்லூரில் சாவடி குளக்கரை விநாயகர் ஆலயத்தில் புத்தாண்டையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதிமுக சென்னை புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சோழிங்கநல்லூர் ராமு ஆங்கில புத்தாண்டையொட்டி அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு 1000 பேருக்கு அன்னதானம் செய்தார். ஆங்கில புத்தாண்டையொட்டி கும்பகோணம் ஒப்பிலியப்பன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கும்பகோணம் அருகில் உள்ள ஒப்பிலியப்பன் கோவிலில் புத்தாண்டை முன்னிட்டு வெங்கடாஜலபதி கோவில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் காலை முதல் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூரில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் வகையில் ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. தூய இருதய ஆண்டவர் பேராலயம், தூய மரியன்னை பேராலயம், குழந்தை இயேசு பேராலயம் ஆகியவற்றில் இரவு வழிபாடு நடைபெற்றது. இயற்கை பேரிடர் நேராமல் செல்வ செழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்றும் பிரார்த்தனையில் வேண்டிக் கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் புனித ராயப்பர் சின்னப்பர் ஆலயத்தில் புத்தாண்டை வரவேற்று நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. ஓமலூர் ஆர்சி செட்டிப்பட்டி புனித ராயப்பர் சின்னப்பர் ஆலயத்தில் பங்கு தந்தை ஜோசப் பால்ராஜ் தலைமையில் அருட்தந்தையர்கள் விமல்தாஸ் அருள் ஆகியோர் இணைந்து புத்தாண்டு திருப்பலியை நடத்தினர். திருப்பலியின் நிறைவில் பங்கு தந்தையும் அருட்தந்தையர்களும் மக்களுக்கு புத்தாண்டு ஆசிகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் இனிப்புகள் மற்றும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். இந்நிகழ்வில் அருட்சகோதரிகளும் திரளான கிறிஸ்தவ மக்களும் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். இயேசுவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று 2025 ஆண்டை கழித்து 2026 ஆண்டிலே காலெடுத்து வைத்திருக்கின்றோம். அகில உலகமே போற்றிக் கொண்டிருந்த நாளில் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற உணர்வோடு காலெடுத்து வைக்க அழைப்பினை விடுத்தது. அழைப்பினை ஏற்று இந்த புதிய ஆண்டிலே காலெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த புதிய ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பு, சமாதானம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ஆங்கில புத்தாண்டையொட்டி தேவாலயங்களிலும் கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அரக்கோணம் தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் பங்கு தந்தை ஆனந்தராஜ் தலைமையில் புத்தாண்டு சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. சர்வதேச இந்திய கிறிஸ்தவ திருச்சபை சினாட் தலைமை பேராலயத்தில் பிரதம பேராயர் டாக்டர் ஐசக் ஐயா தலைமையில் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. அப்போது ஏழை எளியவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதேபோன்று சாணத்தியம்மன், ஆயலாம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம், தசபுஜ காளியம்மன் ஆலயம், முத்துமாரியம்மன் ஆலயம் ஆகியவற்றிலும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் பூஜைகளும் நடைபெற்றன. சிறப்பு பூஜையில் கவுன்சிலர்கள் துரை சீனிவாசன், அன்பு ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் முதலில் குவஹாத்தி கொல்கத்தா வழித்தடத்தில் இயக்கப்படும். மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் வெள்ளோட்டம் நடைபெற்றதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். டிசம்பர் மாதத்தில் சரக்கு சேவை வரி மூலம் 1,75,000 கோடி ரூபாய் வருவாய். முந்தைய ஆண்டை விட 6 விழுக்காடு அதிகமாக கிடைத்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் அறிவிப்பு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து கூறிய அமைச்சர்கள். திமுக மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் வாழ்த்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு புத்தாண்டு வாழ்த்து கூறிய முன்னாள் அமைச்சர்கள். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் மூத்த நிர்வாகிகளும் வாழ்த்து கூறினர். அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 10,175 பேர் விருப்ப மனு. எடப்பாடி பழனிசாமி தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என கூறி 2,187 பேர் விருப்ப மனு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நாளை காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.